ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வணக்கம் சியாட்டல். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க. நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் சைட் அண்ட் ஒர்க்லயுமே வந்து கொஞ்சம் நிறைய ஜாஸ்தி வேலை இருந்ததுனால வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை. நிறைய வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன். நாங்கள் இங்கே டியூலிப் ஃபெஸ்டிவல் அப்புறம் இந்த கார்டனிங் வீடியோஸ் நிறைய எடுத்திருக்கேன். அதெல்லாம் எடிட் பண்ணி போடுறதுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ இனிமேட்டு வர வீடியோஸ்லாம் வந்து அந்த வீடியோஸ்லாம் நான் வந்து எடிட் பண்ணி போடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம ட்ரெடிஷ்னலான மட்டன் சுக்கா வறுவல் நான் ஷார்ட்ஸ்ல ஆல்ரெடி போட்டிருந்தேன். அந்த ரெசிபி தான் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ மட்டன் சுக்கா வறுவல் பண்ணுறதுக்கு வந்துங்க, நான் வந்து ஒரு வானலில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் போட்டு லைட்டாக வந்து இந்த இதில் வந்து வறுத்துக்கலாம். இப்போ சோம்பு ஓரளவுக்கு இந்த எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த எண்ணெயில் போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டாக போயாச்சுங்க. அடுத்தது வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த இஞ்சி பூண்டோட போட்டு இதை வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு வந்து இப்பயே ஆட் பண்ணிட்டு இந்த வெங்காயமும் உப்பு போட்டு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரமா நல்லா வந்து வறுபடும். இப்போ வந்து உப்பு போட்டு இதை வதக்கிக்கலாம். இப்போ உப்பு போட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி 2ஆ கீறி வச்சிருக்கேங்க. அதையும் போட்டுட்டு இந்த வெங்காயத்தோடையே அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு 1.5 பெரிய தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி இதோட ஆட் பண்ணி தக்காளி வந்து நல்லா குழஞ்சி மசிஞ்சு வேகிற வரைக்கும் இதை நல்லா வந்து இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். ஸோ நான் தக்காளி போட்டு வதக்குனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் தக்காளிலாம் நல்லா வந்து குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து எடுத்திருக்கேங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இதில் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த குழம்பு மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இந்த வெங்காயம் தக்காளியோட போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்தது வந்து நான் ஒரு 3/4 கிலோ கறியை வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா வந்து குக்கரில் விசில் விட்டுங்க எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 3/4 கிலோ மட்டன். இதில் வந்து எலும்பு மீட் எல்லாமே கலந்துருக்கு. ஸோ இதை வந்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் போட்டுட்டு இந்த மசாலாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு வந்து இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மட்டன் வேக வச்சு அந்த சூப் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேங்க. அதை வந்து இந்த சுக்காவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை நல்லா சுருள வர வரைக்கும் இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த சூப் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டன் சுக்கா பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ சூப் ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி உப்பு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூடி போட்டு இதை நல்லா வந்து சுருள வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் சுக்கா வந்து நல்லா தண்ணிலாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா வந்தாச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மட்டும் கடைசியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 15 மினிட்ஸில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுட்டே இருந்தேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழெல்லாம் எதுவும் பிடிக்காமல் நல்லா வந்து உங்களுக்கு சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியில் வந்து நல்லா வந்து ஒரு கையளவுக்கு வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா கிள்ளி போட்டுருங்க. கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி ரெண்டுமே நான் வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா இது மேலே கிள்ளி போட்டு நல்லா வந்து மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்மளோட மட்டன் சுக்காங்க. கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது வந்து தோசை, சப்பாத்தி, அப்புறம் வந்து இந்த மாதிரி கீ ரைஸு, அப்போ இல்லைன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் மட்டன் குழம்போட நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
நம்ம சேனல்ல வந்து ட்ரெடிஷ்னலான மட்டன் குழம்பு வந்து எப்படி பண்றதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க. நல்லா முருங்கைக்காய், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு மட்டன் குழம்பு வந்து எப்படி ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பண்றதுன்னு நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி வீடியோ இருக்கு. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான லஞ்ச் காம்போங்க. ட்ரெடிஷ்னலான மட்டன் குழம்பு, அது கூட வந்து ட்ரெடிஷ்னலான மட்டன் சுக்கா ஃப்ரை. ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு பண்ணக்கூடிய டேஸ்டியான ரெசிபிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.